நமக்கு கிடைக்காத மரியாதை அந்தஸ்து இந்த தலைமுறைக்காவது கிடைக்கணும். சரியான பாதை தெரியும் போது இனிய மாற்றங்கள் தொடங்குது. கல்விங்கிறது ஒரு தகுதி மட்டுமல்ல, அது ஒரு அடையாளம். முயற்சியும் பயிற்சியும் புதிய சாத்தியங்களுக்கான வழி. சின்ன சின்ன சாதனைகள் தான் பெரிய நம்பிக்கைகள். நம்பிக்கைகள் நிஜமாகிறது. NTTF. Good morning. Fine. We will start. Okay. We got people, maximum people have started getting in. Fine. So while we start this program, we welcome you warmly. Okay. Viniya Kale Vanakkam. We welcome you for this webinar on what next on behalf of NTTF. Once again, a warm welcome to this webinar. So I'm happy that people have shown interest and joined in this webinar. So I need to do a little balance. Some people are comfortable with English, some are comfortable with Tamil. So I need to do a balance between Tamil and English. So என்ன பண்ணிருக்கோம், நம்ம இந்த பவர் பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் இங்கிலீஷ்ல பண்ணிருக்கோம். இப்போ நானும் உங்களுக்கு தமிழ்ல அதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்றேன். ஓகேவா? So I think it is a fair agreement, right? So a mixture of English as well as Tamil. So இந்த வெபினார் வந்து ரொம்ப பொருத்தமா வந்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம டைட்டில் வச்சிருக்கோம். நிறைய பேருக்கு உள்ள டவுட்ஸ் இருக்கலாம். 10th 12th முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணா நம்ம எதிர்காலம் இருக்கும், இந்த டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த வெபினார் அரேஞ்ச் பண்ணது. யூசுவலா we go to the schools and give lots of awareness program. எதிர்காலம் எப்படி அவங்க program, but no, this COVID moment ஸ்கூல்ல போய் மீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இதனால what we thought எல்லாரும் பண்ற மாதிரி we will also do it through the net or a webinar. It's not moving. So NTTF இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஒரு தொழில், ஒரு டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். இப்போ நான் இந்த வெபினார் வழங்குறது வேலூர்ல அமைந்திருக்க விடிசி ஆர் வெல்லூர் ட்ரைனிங் சென்டர் சார்பா நான் இப்போ இந்த வெபினாரை உங்களுக்கோசரம் ஒரு கிளாரிட்டி, ஒரு ஃபியூச்சர் என்ன கேரியர் ஆப் பண்ணலாம் அப்படின்றது I'm going to give you a presentation. Fine. கனவு இல்லாம மனுஷங்க யாரும் கிடையாது. எவ்ரிவன் ஆஸ்பயர்ஸ். ஏதாவது ஒரு மனசுல வந்து நான் எதிர்காலத்துல இது ஆகணும், நான் ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், மேனேஜர் ஆகணும், லாயர் ஆகணும், எத்தனையோ கனவுகள், எத்தனையோ ஆசைகள். இதுதான் வந்து நம்ம வந்து ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படின்றோம். ஆஸ்பிரேஷனுக்கு என்ன டெபினிஷன் கொடுக்குறாங்க? A strong desire to achieve something high. ஏதாவது நான் சாதிச்சே ஆகணும், இல்ல ஆனா ஒரு மிக பிரபலமான ஒரு ஆள் ஆகணும். அது வந்து உங்க வில்லேஜ்ல நாங்க பிரபலமான ஆளா இருக்கலாம், இல்ல இந்த சிட்டிலேயே நான் பிரபலம்னு இருக்கலாம், இல்ல இந்த ஸ்டேட்ல நான் ஒரு பிரபலம்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுதான், தப்பு கிடையாது. இப்ப இந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன் உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நீங்க எல்லாம் you have come to the webinar. So congratulations. I would like to repeat the word congratulations because நீங்க எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு
இன்னைக்கு நீங்க ஒரு அஸ்திவாரம் போட ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி பர்சன்ஸ் லைஃப். நான் அதுதான் சொல்லுவேன். அந்த மெசேஜ் கூட உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க இப்ப செலவு பண்ணக்கூடிய இந்த 60 நிமிஷம் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய 60 ஆண்டுகளுக்கு நீங்க போட்டுக்கிற ஒரு ஃபர்டிலைசர், ஒரு உரம். மரம் வளரும், பட் உரம் போட்டா நல்ல வளரும். இந்த வளர்ச்சியை தான் நம்ம இந்த ஆஸ்பிரேஷன்ஸ், எண்ணங்கள், ஆசைகள் அப்படின்னு சொல்லிட்டு we are moving for. ரைட்டா? சரி, வளரணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஒரு விவசாயி அப்படி பார்த்தாருன்னா, அவரு ஒரு செடி வைக்கிறாரு, ஒரு மரம் வைக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு? நல்லா 3 அடிக்கு குழி வெட்டுறது. குழி வெட்டிட்டு அடி வரும், செடி, மேல் வரும், பூச்சிக்கொல்லி, களை எடுக்கிறது, இந்த மாதிரி பல வேலைகள் செய்தாதான் ஒரு மரம் நல்லா வளரும். இப்போ நம்மளோட எதிர்காலம் ஒரு கேரியர் இல்ல, நம்மளோட நம்ம எடுக்கிற வேலையை நம்ம முழுமையா பண்ணணும்னா அதுக்கு இந்த அடிவரம், மேல் வரம், பூச்சிக்கொல்லின்ற மாதிரி நம்ம பண்ண போட்டு என்ன பண்ணணும்? ஒரு 5 முக்கியமானது. இந்த 5 முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்கும். என்ன 5? ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது ஃபீல்டை சூஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் நண்பன் படம் பார்த்தீங்கன்னு தெரியாது, பட் ஒரு ரொம்ப நல்ல படம் அது. ஒரு அது குறிப்பா மாணவர்கள் இல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல போனா தட்ஸ் a beautiful movie. Chase your dreams, chase your passions அப்படின்னுவாங்க. So first of all, get interested in what you are doing. Okay, so first நான் நிறைய I will talk to you. Okay, அடுத்தது skills. ஸ்கில்ஸ்னா என்ன? திறன். இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுக்கு திறன் இருக்கா? யூடியூப் பார்த்து நம்ம சமையல் குறிப்போ இல்ல மரம் வளர்ப்போ, செடி வளர்ப்பு, ஆடு வளர்ப்புன்னு கத்துக்கலாம். பட் அதுக்கு ஒரு திறன் வேணும் இல்லையா? சோ அந்த திறனை வளர்த்துக்கணும். எதன் மூலியமா வளர்த்துக்கணும் திறனை? ஒரு நல்ல ட்ரைனிங் மூலியமா. ஃபைன், 3 ஆயிடுச்சு. ஒரு சமையலுக்கு முக்கியமான பொருள் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட், ஸ்கில்ஸ், ட்ரைனிங் அப்படின்னு 3 பார்த்துட்டோம். இதை தாண்டி கடந்து பார்க்க போறது ஆட்டிடியூட். ரொம்ப 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 முக்கியமானது. ஓகே, இன்ட்ரெஸ்ட், ஸ்கில்ஸ், ட்ரைனிங் பார்த்துட்டோம். ஆட்டிடியூட்ன்றது தமிழ்ல அணுகுமுறை அப்படின்னுவாங்க. நம்மளோட நோக்கமா இருக்கலாம், நம்ம எண்ணத்துல நம்மளோட அணுகுமுறை எப்படி இருக்கு, நம்மள செயல்ல நம்மளோட அணுகுமுறை எப்படி இருக்கு, இதுதான் நம்மளோட வளர்ச்சியை நிர்மாணிக்கிற ஒரு முக்கியமான ஒரு அங்கம். லாஸ்ட், நம்ம பயிற்சி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம படிச்சதுக்கு சார்ந்த வேலை இருக்கா? சோ இது எல்லாமே 5ம் கைகூடி கலந்து வந்ததுன்னா டெஃபினட்டா நம்ம எதிர்காலத்தை பத்தி ஒரு கேள்விக்குறி இருக்காது. எல்லாருக்கும் ஒரு பிரகாசமான எதிர்காலம். சோ இதுதான் என்னோட அறிமுகம். ஓகே, இப்ப நான் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னும் போது அடுத்தது எந்தெந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்த இப்ப பாருங்க, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த கோவிட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட வேலை வாய்ப்பு, சமூகம் ஒரு மாதிரியா இருந்தது. இப்போ ஒரு கோவிட், ஒரு சாதாரண ஒரு வைரஸ் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே மாறிடுச்சு. இது மாத்திரம் இல்லாம இன்னும் ஒரு 5 வருஷத்துல தொழில்நுட்ப ரீதியா என்ன மாறுதல்கள் வரும், அதுக்கு நம்ம எப்படி தயார் செஞ்சுக்க போறோம், அதோட கண்டினியூஷன் தான் இப்ப நம்ம பேச போறது. ஒன்ஸ் அகெயின் ஐ வெல்கம் லேட்டஸ்ட் சேர்ந்தவங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் NTTF சார்பாக இனிய காலை வணக்கம். இப்ப நம்ம வாட் நெக்ஸ்ட், அடுத்தது நம்ம எப்படி நம்மளோட எதிர்காலத்தை தயார் பண்ணிக்க போறோன்ற ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி தான் இந்த வெபினார். வார்ம் வெல்கம் once again. Okay, fine, we'll go once again in deep to the next page. So
இப்ப பார்த்தோம்னா இந்த எந்திரன் படத்துல வர ஒரு ரோபோவோட கை இங்க இருக்குது, அந்த பக்கம் ஒரு மனுஷனோட ஒரு கை, சாதாரண நம்மளோட கை இருக்கு. ஸோ ரெண்டும் இணையுது. இதுதான் எதிர்காலம். இந்த டெக்னாலஜி அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் இது சேர்ந்தது தான் நம்மளோட அடுத்த கட்டமா ஜாப்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்க போகுது. ரொம்ப 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 முக்கியமான ஸ்லைட் பாருங்க. This human interface along with a robo. So future is going to be dependent on artificial intelligence. Okay. அதே மாதிரி நம்மளோட அடுத்த போட்டி வந்து யூஸ்வலா வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் கூட செகண்ட் ரேங்க் ஹோல்டர் போட்டி போடுவாரு. ஒரு தேர்ட் ரேங்க் இருக்கிறப்ப நான் செகண்ட் ரேங்க் வரணும்னு போட்டி போடுவாரு. சோ இது எல்லாமே ஒரு மனுஷங்க கூட நடந்த ஒரு போட்டி, நடந்த போட்டி, நடக்க போகிற போட்டி, நடக்கின்ற போட்டி. பட் இது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். நம்மளோட போட்டியாளர் யார்? நம்மளோட போட்டியாளர் ரோபோ. கண்டிப்பா வந்து எல்லா துறையிலும் ரோபோ வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எத்தனை பேர் நியூஸ் பாத்தீங்கன்னு தெரியாது. பல ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து இந்த டாக்டர்ஸ்க்கு வந்து நேர்முகமா தாக்குதல்கள், கிருமினால தாக்குதல்கள் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரோபோஸ் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஓகே. சோ இந்த மாதிரி மெட்ராஸ் ஒரு சில பெரிய நகரத்துல ரோபோ ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. ரோபோவே வந்து ஆர்டர் எடுத்துக்கும். ரோபோவே போய் சமையல் ரூம்ல போயிட்டு சமையல் செய்யும், கொண்டு வரும். சோ இந்த மாதிரி robots are going to play a very very important role in our life. ஜப்பான்ல எல்லாம் பார்த்தா முதியோர்கள், எத்தனையோ லட்சம் முதியோர்கள் தனியா இருக்கிறாங்க. அவங்களோட ஒரே ஒரு பொழுதுபோக்குன்னு பார்த்தோம்னா ரோபோட்டிக் டாய்ஸ், ஒரு சின்ன நாய்க்குட்டி இல்ல ஒரு சின்ன மனுஷ உருவம், அந்த ரோபோ தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பொழுதுபோக்கு. பாத்தீங்களா? நம்ம அக்கம் பக்கத்துல தின்ன அந்த மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு துணைக்கு, ஒரு நல்ல நட்புக்கு ரோபோவை நாட வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. சோ மாணவர்களே, தொழில்நுட்பத்தை நோக்கி தயார் செஞ்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட எதிர்காலம் இருக்க போகுது. நாட் ஓன்லி தட், இப்ப பாருங்க, எத்தனை பேரு நினைச்சு பார்த்திருப்பீங்க, டெய்லி ஸ்கூலுக்கு போனாலும் வீட்டுல உட்காந்துட்டு ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிற நிலைமை வந்துருச்சு. டெக்னாலஜி. சோ இந்த டெக்னாலஜிய ஏத்துக்க நம்ம ஆரம்பிக்கணும். சரி, சோ இந்த டெக்னாலஜி பத்தி நான் பேசினவொடனே பல பேருக்குள்ள மனசுல ஐயோ அப்ப நம்மளுக்கு ஜாப்ஸ் கிடைக்காதா, நம்ம ஜாப் எல்லாம் ரோபோ எடுத்துக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழலாம். கண்டிப்பா கிடையாது. ஓகே. உதாரணத்துக்கு சில நாட்கள், சில வருடங்களுக்கு முன்னாடி பேங்க்ல எல்லாம் கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அங்க வேலை பார்த்தவங்க எல்லாம் நிறைய எதிர்ச்சாங்க. ஐயோ கம்ப்யூட்டர் வந்தா எங்க வேலை எல்லாம் போயிடும், கம்ப்யூட்டர் வர்றதுக்கு உள்ள விட மாட்டோங்க. ஆனா அதற்கு மாறாக கம்ப்யூட்டர் அவங்களுக்கு ரொம்ப துணை புரிஞ்சது. எப்படி? நிறைய ஜாப்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்தது. ஸோ பேங்க்ல என்ன ஆச்சு? மோர் பிரான்ச்சஸ் வர் கிரியேட்டட். ரொம்ப டெக்னாலஜி உங்களுக்கு வர ஆரம்பிச்சது. வீட்டுல இருந்து என்ன ஆன்லைன் பேங்கிங், ஸோ இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள். ஸோ அதனால தயவு செஞ்சு பயம் வேண்டாம். ஐயோ ரோபோ நம்ம வேலையை எடுத்துக்க போதான்ற பயம் வேண்டாம். இன்ஃபேக்ட் ரோபோ ஆர் கோயிங் டு ஜெனரேட் மோர் ஜாப்ஸ் ஃபார் அஸ். ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ நம்ம ஒரு 15-20 ஜாப்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் கோயிங் டு பி த ஜாப்ஸ் ஆஃப் தி ஃபியூச்சர்? Okay, what is going to be the jobs of the future? Undoubtedly, it is artificial intelligence. Man, technology and robotic influence. The மூணும் கலந்து we call it as something artificial intelligence. Okay, வா என்ன சொல்றாங்க? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல என்னது? செயற்கை நுண்ணறிவு. சோ ஒரு ரோபோவை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி அதை வேலை செய்ய வச்சுட்டோம். இது
ரோபோவா பிசிக்கலா இல்லாம பல ரூபத்துல நம்மளுக்கு இன்டர்ஃபரன்ஸ் நம்ம வாழ்க்கையில பூந்துடுச்சு. உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் செக் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அது ஃபேஸ்புக் என்ன பண்ணுது? உங்களோட சேவ் பண்ண மொபைல் போன் நம்பர்ஸ்ல இருந்து உங்களோட ஃப்ரெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், உங்க ஃப்ரெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது. உதாரணத்துக்கு யூடியூப்ல வந்து ஒரு இளையராஜா பாட்டு கேட்குறீங்க, அதுல மெசேஜா சேவ் ஆகுது. அடுத்த வாட்டி நீங்க யூடியூப் ஓபன் பண்ணும்போது பார்த்தா அது ஒரு 4-5 இளையராஜா சாங்ஸ் தான். திஸ் இஸ் வாட் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு எந்திரம் புரிஞ்சுக்கிட்டு அது செயல்பாடு தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஓகே, டேட்டா அனலிஸ்ட், டேட்டா அனாலிட்டிக்ஸ். இது எல்லாமே வந்து முன்ன வந்து ஒரு சிடி அந்த மாதிரியான இதுல வச்சுட்டு இருந்தோம் ஒரு டேட்டாவை. பட் இன்னைக்கு டேட்டா ஹஸ் பிகம் சோ ஹியூஜ். ஓகே, செயற்கை நுண்ணறிவு, தரவு பகுப்பாய்வு அப்படின்றாங்க. டேட்டா அனாலிசிஸ், பகுப்பு, தரவு பகுப்பாய்வு. ஸோ தட் இஸ் வாட் இஸ் த டேட்டா அனாலிசிஸ். இந்த டேட்டா நல்லது எது, கெட்டது எது, எப்படி ஒரு வெஜிடபிள தரம் பிரிக்கிறோம், அதே மாதிரி ஒரு நல்ல இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். அந்த மாதிரி டேட்டா இஸ் ஆல்சோ ப்ரோன் டு சோ மச் ஆஃப் அனாலிசிஸ். நல்லது எது, எது தேவை, எது வைரஸ், எது நமக்கு தீங்கு செய்யக்கூடிய டேட்டா. இது டேட்டாவை சேகரிச்சு வச்ச டேட்டாவை அனலைஸ் பண்றது இஸ் கோயிங் டு பி a big job. அடுத்தது என்னது? ஐடி ஆர்கிடெக்ட். ஆர்கிடெக்ட் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆர்கிடெக்ட் யாரு? ஒரு வீட்டோட பிளானை போட்டு அதுக்கு வெளிப்புறம் எப்படி இருக்கணும், உட்புறம் எப்படி இருக்கணும், அதுல என்னென்னலாம் நம்ம டெக்கரேஷன் பண்ணா நல்லா இருக்கும், நம்மளோட தேவை, அந்த வீட்டு ஓனருக்கு என்னென்னலாம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு, இதெல்லாம் செஞ்சு ஒரு பிளான் பண்றாரு. அந்த பிளான்ல வீடு கட்டுறாரு. ஸோ அவர் கீழே இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இன்ஜினியர் கீழே மேஸ்திரி இருப்பாங்க, மேஸ்திரி கீழே கொளுத்து வேலை சித்தாள் பெரிய ஆள் இவங்க இருப்பாங்க. பட் இதே மாதிரிதான் ஒரு சாஃப்ட்வேர் ஐடி ஆர்கிடெக்ட்ன்றவர் ஒரு ப்ராடக்ட்டுக்கு இன்சார்ஜ். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி விற்கணும் அப்படின்னா அந்த பாலிசி எப்படி இருந்தா நல்லா இருக்கும், அந்த பாலிசியோட பலன் எல்லாம் என்ன, அதை யாருக்கு போய் சேரணும், எப்படி போய் சேரணும், இந்த மாதிரி அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு பகுதியா நம்ம பண்றதுதான் எல்லாத்தையும் முழுமையா சேர்ந்து கொடுக்கிறது ஐடி ஆர்கிடெக்ட். ஒரு what is we can call it as an engineer who drafts the complete program from start of the product to the end of the product. Okay, next, organ body part manufacturing. கேட்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு இல்லையா? ஆர்கன் பாடி பார்ட் மேனுஃபேக்சரிங். சார் என்ன சார் சொல்றீங்க நீங்க, என்ன சொல்றீங்க நீங்க? ஓகே, so we will go deeper into it. Okay, அடுத்தது பார்த்தா நிறைய இருக்கு. ஸோ ப்ரீவியஸ்லி ஐ ஜஸ்ட் கிவ் இட். அதுக்கப்புறமா வந்து இந்த பாடி பார்ட் மேனுஃபேக்சரிங், அப்புறமா வந்து CAD, CAM, CAEன்னு இருக்கு. CADன்றது கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். எப்படி நம்ம பென்சில்ல ஃப்ரீ ஹேண்ட்ல ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருந்தோமோ இன்னைக்கு கம்ப்யூட்டர் இஸ் டூயிங் இட். எப்படி ஒரு சாதாரண லேத் மிஷின், ட்ரில்லிங் மிஷின்ல நம்ம ஒர்க் பண்ணமோ இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டரைஸ் மிஷின் இஸ் டூயிங் இட். கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். அடுத்தது கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங். உதாரணத்துக்கு ஒரு வாகனத்தை தயாரிச்சிட்டோம், நம்ம அந்த வாகனத்தோட கார் தயாரிச்சோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது உள்ள இருக்கிற பேசஞ்சர் சேஃபா இருக்காங்களா அப்படின்னு முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த காரை நேரா ஓட்டிட்டு போய் கிராஷ் பண்ணுவாங்க. அப்ப எங்க கிராஷ் ஆகுது, அந்த கார்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் வீக்கா இருக்கு பார்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பிசிக்கலா பண்ணுவாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர், சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் அவைலபிள்.
So CAE is one more important aspect. Okay. So அடுத்தது product designers. I will show you. Network analyst, cloud engineer, Python developer. Python is the most usually widely used software as of now. அப்புறம் database administrator. வேற என்ன வேலை? How இங்க பாருங்க, drone pilot. யாராவது யோசிச்சிருப்போமா ட்ரோன் பைலட் வந்து ஒரு எதிர்காலத்துல வந்து ஒரு பெரிய வேலையா இருக்கும்னு சொல்லிட்டு யார் யோசிச்சு பார்த்திருப்போம்? இப்ப கூட நியூஸ்ல பார்த்திருக்கலாம். யாரெல்லாம் இந்த ஊரடங்கெல்லாம் யாரெல்லாம் ஊரடங்குக்கு அடங்காம கேரம் போர்டு, கும்பல் குந்தி, கறி விருந்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. பிடிச்சது யாரு? போலீஸ் கிடையாது. போலீஸ் மூலம் இயக்கப்பட்ட ட்ரோன்ஸ். ஓகே. அடுத்தது எல்லாமே மாறும்போது இன்னைக்கு நம்மளோட கரன்சியும் டிஜிட்டலா மாறிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு அவேர்னு தெரியாது. இப்போ லைஃப் இன்சூரன்ஸ்க்கு ஏஜென்ட் மாதிரி, அட்வைசர் மாதிரி ஃபியூச்சர்ல டிஜிட்டல் கரன்சி அட்வைசரா வரலாம். அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி கன்சல்டன்ட். இப்ப நம்மளுக்கு எப்படி வருது? ஒரு கரண்ட் எப்படி உற்பத்தி ஆகுது? நிலத்துல இருந்து கரியை தோண்டி எடுக்கிறோம். அந்த கரியை எரிக்கும் போது அதுல இருந்து வர ஸ்மோக்கு, ஸ்ட்ரீமு, டர்பைனு இது மூலியமா கரண்டா மாறுது. அப்படி மாறுபடும் என்ன ஆகுது? சுற்றுச்சூழலுக்கு பெரிய மாசு ஏற்படுத்துது. ஸோ சோலார், விண்டு இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிஸ் வந்து ஒரு பெரிய அங்கம் வகிக்க போது எதிர்காலத்துல. அடுத்தது ஜெனட்டிக் இன்ஜினியரிங். நான் எதுவும் இதை பத்தி விரிவா சொல்ல தேவையில்லை. பாருங்க, இப்போ கோவிடுக்கு இன்னும் கோவிட் வைரஸ்க்கு இன்னும் வந்து இது கிடையாது, சரியான தீர்வு, மருந்து, வேக்சின் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நாட் ஒன்லி திஸ், இந்த நம்ம பூமி சுற்றுச்சூழல் மாசு அடைஞ்சதுனால we might need ஒரே மரத்துல அதிகமா காய்க்கக்கூடிய மரங்கள், செடி வகைகள், அதிகமா நம்மளுக்கு அரிசி அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பல வகையான மாற்றங்கள் தேவைப்படலாம். ஏன்னா தண்ணி இல்லை நம்மளுக்கு. முக்கியமா போனோம்னா தண்ணி கிடையாது. சோ இருக்கிற ஒரு மரத்துல அதிகமா காய்க்க வைக்க முடியுமா? அதிகமா சுவையான பழமா கொடுக்க முடியுமா? இது மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். இப்பயே வந்து நம்ம சீட்லெஸ் கிரேப் அப்படின்றோம். வாயில சாப்பிடும்போது நம்மளுக்கு எதமா இருக்கு, நல்லா இருக்கு. சோ அந்த மாதிரியான மாறுதல். வாழைப்பழம் எல்லாம் பார்த்தோன்னா பெரிய வாழைப்பழம். சோ வாட் இஸ் நல்ல விவசாயிக்கு ஒரு நல்ல வருமானம் இதெல்லாம். அடுத்தது லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்ட். இப்ப எல்லாரும் வந்து முன்ன நேர்ல ஒருத்தர் சந்திச்சு பேசணும். இப்போ ரிமோட் லொகேஷன்ல இருந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். மேபி நம்ம எல்லாம் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கோம். we are in the same state, so we can understand each other's language. But இனிமேல் அப்படி இருக்காது. we are going to work with so many people outside our operating area. So language specialist is going to be of importance. Then digital marketing. Okay, because most of the time இப்போ வந்து முன்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போது ஒரு எக்ஸிபிஷன்ல, ஒரு சினிமா தியேட்டர்ல மாதிரி போயிட்டு இருந்தது. இனிமேல் எல்லாம் வந்து கும்பலே கூட முடியாது. ஐபிஎல் நடக்குமா நடக்காதானா அது ஒரு பெரிய சந்தேகம். ஏன்னா கும்பல் கூடனா மறுபடியும் இந்த வைரஸோட தாக்குதல் ஏற்படலாம். சோ இந்த கும்பல் கூடுறதெல்லாம் இனிமேல இருக்காது. மேபி ஐபிஎல் இல்லாம போலாம். ஒரு சினிமா தியேட்டர்ல போய் ஒரு பிக்சர் பார்க்க முடியாத போலாம். சோ அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி ஆகுறது? இது எக்கனாமி எப்படி சொல்ல முடியும்? சோ நம்ம முக்கால்வாசி நேரம் இருக்கிறது நம்மளோட ஸ்மார்ட் போன், செல்போன்ஸ். சோ ஆல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மார்க்கெட்டிங், everything is going to be digital. Okay, so that is one more profession what you can take. இதெல்லாம் வருது. லீகல் அட்வைசர்ஸ், வக்கீல்கள், சண்டை சச்சரவுலாம், பயோடெக்னாலஜி. அண்ட் லாஸ்ட் ஜாப் வாட் இஸ் எமர்ஜிங் அப்படின்னு பார்த்தோம்னா, லாட்ஸ் ஆஃப் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன் மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஸ்பெஷலிஸ்ட். இதை பத்தி நான் ஒரு சின்ன ஒரு கதை, ஒரு எக்ஸ்பிளேஷன் மாதிரி சொல்றேன்.
What is this mind transfer specialist அப்படின்னு பார்த்தா thought guidance system. இப்ப வந்து ஒரு சாதனத்தை இயக்கிறதுக்கு ஒரு சுவிட்ச் தேவை நம்மளுக்கு, இல்ல ஏதாவது ஒரு பிசிக்கலா ஒரு தேவை. அப்பதான் வந்து ஒரு ரிமோட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிமோட் இருந்தாதான் டிவில சேனல் மாத்த முடியும். அடுத்த கட்ட பரிணாமம் போதுன்னா இருந்தாலே, நான் இப்ப வந்து சன் டிவில இருந்து விஜய் டிவி போன நினைச்சாலே டிவில சேனல் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளாவே இது ஓடிட்டு ஃபைட்டர் பைலட்ஸ் எல்லாம் they use a system. அந்த ஹெல்மெட்ஸ்லயே வந்து சென்சர்ஸ் எல்லாம் வச்சு நம்மளோட எண்ணம், அதிர்வலைகள் இதெல்லாம் வச்சுட்டு அது ஒரு கமாண்டா மாத்துறதுக்கான பல முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ அது பேர் தி கால்ட் அஸ் தாட் கைடன்ஸ் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் எதிர்காலத்துல வரக்கூடிய ஜாப்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா போயிட்டு I will tell you once again, I will repeat. எதிர்காலத்துல வரக்கூடியது, these are all the jobs. I repeat, இதுக்குதான் நம்ம முக்கியமா நம்ம கூடனது, நம்ம எதிர்காலத்துல என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கதான். I repeat, the jobs of the future are going to be artificial intelligence, data analyst, IT architects or software engineering in full, organ body part manufacturing. It might sound a little crude, but that is nothing but the 3D printing, CAD/CAM and CAE, product designers, network analyst, cloud engineer, Python developer, database administrator, drone pilots, digital currency advisors, alternative energy consultant, genetic engineering, language specialist, வேற்று மொழி, ஜப்பானிய மொழி, சீன மொழி, எது எந்த இடத்துல நம்ம வணிகம் பண்றோம்னு நினைக்கிறோமோ அந்த மொழி உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ண போகுது. அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொன்னோம். ஏன்னா நம்ம இனிமேல கூட போறது இல்லை. ஓகே, இது எல்லாமே நம்ம த்ரூ செல்போன்ஸ் ஆர் சம் அதர் சேனல்ஸ், லீகல் அட்வைசர்ஸ், பயோடெக்னாலஜி அண்ட் மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஸ்பெஷலிஸ்ட். இதெல்லாம் இன்னும் வரல. மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஸ்பெஷலிஸ்ட், so much of research is going on, but this is certainly going to be the job of the future. So artificial intelligence பத்தி நான் அதிகமா I did not tell lot about that. Everyone would have seen Rajinikanth's robo. Okay, so you can use a robo for a warfare. ஒரு வார்ஃபேர்ல நம்ம ஒரு ட்ரெயின் பண்ண சோல்ஜர் அனுப்புறது, it can prove to be dangerous. Instead, send a programmed robo. It can take up your commands. Okay, so just ஒரு 10 ஜாப்ல I'll just give you a small brief. அடுத்து the data analyst. No doubt, whole world is relying on data. Okay, இப்போ வந்து ஒரு ஃபேஸ்புக்கோட பயன்பாடை வச்சு அதை யூஸ் பண்றவரோட ப்ரொஃபைல கண்டுபிடிக்கலாம். எதை நீங்க அதிகமா விரும்புறீங்க, எதை நீங்க அதிகமா லைக் பண்றீங்க, இதெல்லாம் வச்சு வாட் டு சே, ஒரு நாட்டுல நடக்கக்கூடிய எலெக்ஷனையே கூட கணிக்க முடியும். ஈஸியா சொல்லிடலாம் அடுத்த ஆட்சி யாரை பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. So this is one of a very good career option as a data analyst. So I was telling about information technology architect, nothing but a software engineering, but giving an end-to-end solution. Okay, right from the design of the software, analyzing of the software, programming of the software, development of the software, testing of the software, implementing at the customer place. All this as a package is what is going to be the future. நிறைய இடத்துல சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க, இன்னைக்கு அந்த ப்ரொஃபைலே கிடையாது. பிகாஸ்
Robots have taken up that job. Software testing has been taken up by robots. So can we deliver a product as a whole? ஒரு முழுமையா தர முடியுமா? இதுதான் கேள்விக்குறி. So you have to be prepared as a software engineer in full. Wow. மேல பாத்தீங்கன்னா ஆர்கன், பாடி பார்ட், கிரியேட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ என்னதுன்னா, உதாரணத்துக்கு பண்டைய காலத்துல ஒரு சிலைய உருவாக்கணும்னா ஒரு சிற்பி அதை செதுக்கி உருவாக்குவாரு. ஆனா கொஞ்சம் அது கடந்து அப்புறம் எல்லாமே ஒரு இடத்துல ஒரு 4 விதமான சிற்பம் வைக்கணும், ஒரு 4 விதமான ஒரு ஐடென்டிக்கலா வைக்கணும் போது, இப்போ குத்து விளக்கு இருக்கு. ஒரே குத்து விளக்கு பண்ணா பத்தாது. ஒரே குத்து விளக்கு மாறி எல்லார் வீட்லயும் குத்து விளக்கு ஏத்தணும்னா, சோ அது உருவாக்குற முறை வந்து ஒரு டை மேக்கிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு அச்சு. சுருக்கமா சொல்ல போனா வீட்டுல வந்து ஒரு கொழுக்கட்டையை ஒரு அச்சில போட்டு பண்றாங்க. அது ஒரு அச்சு. எல்லா கொழுக்கட்டையும் ஒரே மாதிரி வருது. அடுத்தது விநாயக சதுர்த்தி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிள்ளையார் களிமண் எடுத்துட்டு ஒரு அச்சுக்குள்ள வச்சு எடுத்தாங்கன்னா வெளியில வர்றது பிள்ளையாரு. இப்போ அந்த அச்சு வச்சுட்டு இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போது எப்படி ஒரு பேப்பர்ல ஜெராக்ஸ் எடுக்கிறோமோ, முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் எழுதுவோம், காப்பி பண்ணுவோம், கார்பன் பேப்பர் வச்சு எழுதுவோம். அப்புறம் ஜெராக்ஸ் கடைக்கு போய் இப்போ நம்ம என்ன பண்றோம், எல்லாமே we are using what pen drive, any other electronic medium to create or make a document. இதே மாதிரிதான் இந்த டெக்னாலஜி, இந்த 3D printing பண்றது nothing but 3D printing is nothing but what to say, see it's a machine. ஒரு அச்சு இல்லாம ஒரு பொருள் உண்டாக்கக்கூடிய மிஷின். இன்ஜினியரிங் லாங்குவேஜ்ல புரோட்டோடைப்பிங் அப்படின்னும், ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருள் செஞ்சு பார்த்து இது கரெக்டா இருக்கா, கரெக்ட் ஸ்ட்ரென்த்ல இருக்கா, நம்ம உண்டாக்குன பயன்பாட்டுக்கு ஏத்ததா அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டோடைப்பிங் அப்படின்னும். இப்போ அது ரேப்பிடா இப்ப பாருங்க, ஒரு மனுஷனோட பொம்மை உருவாகிட்டு இருக்கு. So plastic will be injected through a special process, systematic, layer upon layer. So ஒரு பொம்மையை உண்டாக்கலாம். அடுத்தது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா there is a heart in the hand. என்ன சார், ஹார்ட் எல்லாம் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க விஞ்ஞானிகள்லாம், ஒரு எலியோட பார்ட், ஒரு எலியோட ஹார்ட்ட, இந்த பார்ட்டை கிரியேட் பண்ணி டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு மனிதனோட ஹார்ட் பண்றது ரொம்ப தூரத்துல இல்ல. இது வந்து இது வந்து 3D printing அப்படின்னுவாங்க. This is going to be the most sought job in the future, 3D printing. இது உங்களோட மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது CAE அப்படின்னு, கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங். சோ இங்க ஒரு கார் பாத்தீங்கன்னா கலரா இருக்கு, எல்லாமே ஒரு தெர்மல் இமேஜ் அது. சோ ஒரு காரை செயற்கையா உருவாக்கி இடிச்சு பார்த்து இந்த டெஸ்டிங் இல்ல இந்த பார்ட்ஸ் அங்க பாத்தீங்கன்னா CNC அப்படின்னு எழுதிட்டு இருக்கு ஒரு இடம், ஒரு மிஷின். இன்னொரு இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு ப்ரொஃபைல உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ இது எவர் கிரீன் ஃபீல்ட். ஒரு கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங் இஸ் எவர் கிரீன் ஃபீல்ட். இதெல்லாம் ஒரு சின்ன குறிப்பு எடுத்துக்கிட்டு நீங்க யூ ட்ரை டு கூகுள் இட் ஆன். ஓகேவா? அடுத்தது ஒரு ப்ராடக்ட் டிசைன். ஓகே, ப்ராடக்ட் டிசைனர்ன்றது எப்படி? ஜஸ்ட் ஒரு ஃபேஷன் டிசைனிங் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு கவுன் எப்படி இருக்கணும், இது எப்படி தைக்கணும், அந்த மாதிரி பண்றதுதான் ஃபேஷன் டிசைனிங். இப்ப நான் அதை தொட போறது இல்லை. நம்மளுக்கு ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், ஒரு பல்ப் எப்படி இருக்கணும், அந்த பல்பை எப்படி உருவாக்கணும், இதுதான் வந்து ப்ராடக்ட் டிசைன். இதுக்கு வந்து அழிவே கிடையாது.
இந்த தொழிலுக்கு அழிவே கிடையாது. பிகாஸ் கான்ஸ்டன்டா திங்ஸ் ஆர் சேஞ்சிங். எத்தனை பேர் 97 இல்ல 98ல செல்போன் பார்த்திருப்பீங்கன்னு தெரியாது. அப்ப அப்படி பார்த்தோம்னா ஒரு செங்கல் துண்டு மாதிரி இருந்த செல்போன் இன்னைக்கு மாறி 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 ஒரு சின்ன போன், ஓகே, ஹார்ட்லி என்ன ஒரு கை அளவுக்கு வந்துருச்சு, ஒரு செங்கல் கை அளவுக்கு மாறுச்சு. சோ இந்த ஒரு அதே மாதிரி கார்ஸ் முன்னெல்லாம் நாங்க சின்ன இருக்கும்போது அம்பாசிடர், ஃபியட், ஒரு 2 மாடல் 3 மாடல் கார் தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு பாருங்க, more than around 144 varieties of car, more than 20 plus major brands. ஸோ இதெல்லாம் மாற்றம். இது மாறிட்டே இருக்கும். பிகாஸ் நார்மல் இஸ் போரிங் அப்படின்வாங்க. மனுஷனுக்கு மாற்றம் தேவை. ஸோ அதனால டிசைன் மாறும், பொருளோட வடிவம் மாறும். அப்படி மாறும்போது ஒரு டிசைனரோட ப்ராடக்ட் டிசைனரோட தேவை ரொம்ப 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 அதிகம். சரி, என்ன சார் ப்ராடக்ட் டிசைனர் அப்படி பார்த்து வரைஞ்சிடலாமே அப்படின்னு நினைக்கலாம். அங்க இருக்கிற இந்த சிம் கார்டை பாருங்களேன். 4 சைடு அழகா ஒரு 90 டிகிரி ஆங்கிள் இருக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 45 டிகிரிஸ்ல ஒரு சின்ன சாம்பர் இல்லைன்னா ஒரு ஸ்லோப் இருக்கு. இது எல்லாமே அந்த ப்ராடக்ட் டிசைனர் திங்க் பண்ணிருக்கான். ஏன் சார் 4 பக்கம் ஒரே மாதிரி இல்லாம அந்த மாதிரி வச்சிருக்கான்? ஏன்னா அந்த சிம் நீங்க கழட்டி அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க, ஒரே ஒரு சைடு மாத்திரம் தான் போட முடியும். நீங்க மாத்தி போட்டீங்கன்னா ஒண்ணு உங்க சிம் கார்டு டேமேஜ் ஆகலாம், போன் டேமேஜ் ஆகலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டு அந்த டிசைனர் பாருங்க எவ்வளவு முன்கூட்டியே யோசிச்சு அதுல ஒரு சின்ன ஒரு 45 டிகிரிஸ் ஒரு சாம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன இன்புட்ஸ் போய் பண்றதுதான் ஒரு ப்ராடக்ட் டிசைன். கீழே பாத்தீங்கன்னா ஸ்விஸ் ஆர்மி நைஃப் அப்படின்னாங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு கீச்செயின் வடிவில் இருக்கிற ஒரு நைஃப்குள்ள 18 விதமான ஆயுதங்கள், ஒரு ஸ்க்ரூ டிரைவர், ஒரு கத்தி, ஒரு கத்திரி, ஒரு பாட்டில் ஓப்பர், எண்ணற்ற ஆப்ஷன்ஸ், too many options. So imagine how much of thinking should have gone into his mind. எல்லாத்தையும் அந்த இடத்துல அடக்கணும், ஒன்னோட ஒண்ணு மோதக்கூடாது. So that is the beauty of product design. Next, network analyst. ஒன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, the whole world is wired அப்படின்னாங்க. The whole world is wired. அதான், அதாவது இன்டர்நெட்டோட எமர்ஜென்ஸ் தான் அது. நான் எத்தனை பேருக்கு தெரியாது, இன்னமும் பார்த்தோம்னா ஆழ்கடல்ல வயர் எப்படி நம்ம ரோட்டோரமா குழிய தோண்டி ஒரு லோக்கலா நம்மளுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்றாங்களோ, இதே மாதிரி முழு உலகத்தையும் ஆழ்கடல் ரூபமா, ஆழ்கடல் மூலியமா இட் ஹஸ் பீன் கனெக்டட். ஓகே, சோ இந்த கனெக்ஷன் இருக்கிறதுனாலதான் நம்ம ஒரு அமெரிக்கன் வெப்சைட்டை வியூ பண்ண முடியுது. இல்ல நம்மளுக்கு இன்னைக்கு லேட்டஸ்டா நடக்குது, ஓகே நான் அங்க போக முடியல, ஐ வாண்ட் டு வியூ, அங்க நடக்கிறத லைவா பார்க்கணும். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங். a great future for this field also. Next, எல்லாரும் இப்ப பேசுறது cloudன்றாங்க. ஓகேவா? The cloud engineer option is going to be also a future career. What is this cloud engineer? Okay, cloud பத்தி சொல்றதுக்கு முன்னாடி I will talk to you about a server. Okay, முன்னெல்லாம் எல்லாம் எந்த ஆபீஸ்ல எல்லாம் கம்ப்யூட்டர் இருந்ததோ அந்த இடத்துல ஒரு சர்வர்ன்றது இட்ஸ் மெயின் கம்ப்யூட்டர் where we can store data and retrieve data. இன்னைக்கு it has been totally different. Okay, இந்த சர்வர் இன்னைக்கு most of the companies don't have. அது through remote locationல லொகேட் பண்ண இன்டர்நெட் மூலியமா ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தெளிவா சொல்றேன், மேபி இட் மைட் நாட் பி சவுண்டிங் ரைட். இந்த சர்வர்ன்றது நம்ம வீட்டுல ஒரு சமையல் ரூம் கட்டி நம்ம சமைக்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் a சர்வர். நம்மளுக்கு தேவையானது மாத்திரம் தான் பண்ண முடியும். 100 பேருக்கு நம்ம வீட்டுல சமைக்க முடியுமா? இல்ல சார், ஸ்டவ் இல்ல, பாத்திரம் இல்ல, அந்த மாதிரி. பட் whereas in a cloud, it's a scalable model operated through internet. ரிமோட்டா வைக்கிறோம், எங்க வேணாலும் வைக்கலாம், எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம்.
எவ்வளவு பெருசு வேணா எவ்வளவு டேட்டா வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் லைக் குக்கிங் இன் யர் ஹோம். வீட்டுல சமையல் ரூம்ல 4 பேருக்கு தான் சமைக்க முடியும், அதுதான் சர்வர். பட் ஸ்விக்கி ஆர் வாட் எவர் இஸ் ஜொமேட்டோ மாதிரி யூ கேன் ஸ்கேல் அப், எத்தனை பேருக்கு வேணாலும் சாப்பாடு கொண்டு வரலாம். பிகாஸ் இந்த கிச்சன்ஸ் கூட இன்னைக்கு என்ன சொல்றாங்க, கிளவுட் கிச்சன்ஸ் அப்படின்றாங்க. தே மைட் நாட் ஹேவ் a restaurant, அங்கங்க ரிமோட் லொகேஷன்ல சமைக்கிறது த்ரூ பக்கா டெலிவரி ஆர் ப்ராப்பர் டெலிவரி. we do the delivery to the requirement of the people whoever has ordered. So these are all the some changes what have taken place. The jobs இத பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேவா? So I just given a small input on your server as well as the cloud, and cloud is the future. Please mark my words. Cloud technology, cloud computing is going to be the future. Fine. Get yourself prepared on that too. Wow. Now, see, as a software developer, முன்னெல்லாம் Java அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டுக்கெல்லாம் there was so much of value. Now what you see is a Python developer. How many of you play games in your mobile? All of us? Most of you? So obviously it runs on a Python software. ஒரு ஆப் ஸ்விக்கி bookmyshow.com எதை எடுக்கிறீங்க, ஒரு மொபைல் ஆப், Python is behind that. And not only these entertainers, but on all for data science. So Python language, Python developer is going to be the next most sought software language in the future. So database administrator, and next is cyber security. So இவ்வளவு டேட்டா இருக்கு வேர்ல்டே. நான் சொன்னா வேர்ல்ட் ஹஸ் பீன் வயர்ட் டுகெதர் அப்படின்னும் போது நம்ம ஒரு கம்ப்யூட்டர்லயே இவ்வளவு பிக்சர்ஸ் டவுன்லோட், சினிமாஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம், பாட்டு டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். அப்போ நம்ம ஒரு லேப்டாப்லயே இவ்வளவு டேட்டானா உலகம் ஃபுல்லா இவ்வளவு டேட்டா இருக்கு. அது எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர்றது, எப்படி அதுல வைரஸ் புகாம இருக்கிறதுக்கு, நம்ம டேட்டா லோட் பண்ணும்போது சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணும்போது எப்படி அதுல வைரஸ் வந்து நம்ம ஆபீஸோட ஒர்க்கை கெடாம இருக்கிறது. ஸோ அது டேட்டாவை அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் நத்திங் பட் நிர்வாகம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் தீஸ் ஆர் ஹாட் ஜாப்ஸ். நான் ஒரு 10 ஜாப் வந்து பிரீஃபா சொன்னேன். ஓகேவா? சோ இந்த 10 ஜாப் நான் பிரீஃபா சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தது அது மாத்திரம் இருந்தா போதாது நம்மளோட எதிர்காலத்துக்கு. ஓகேவா? பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ மரத்தை வெட்டணும்னா முதல்ல ஒரு கோடாலிய ஷார்ப்பா தீட்டி வச்சுக்கோ அப்படின்றாங்க. சோ உங்களுக்கு ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்துட்டேன். எதிர்காலத்துல எப்படி ஒரு 10-15 ஜாப்ஸ் ஹாட் ஜாப்ஸா இருக்க போது, எதுல நீங்க வேலைக்கு அமரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி உங்களோட 5 ஃபேக்டர்ஸ் சொன்னேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஆட்டிடியூட் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும்னு முதல்ல சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்ததா இது எல்லாமே ரிலேட்டட் டு அவர் மைண்ட். இதுல ஏன் மைண்ட் தயார் பண்ணிக்கணும் நம்ம? பிகாஸ் we are going to compete against a computer, I mean robo. So we need to be, our thinking should be different when we are competing against a robo in the future. Okay, so என்ன சொல்றாங்க? mental elasticity, flexible thinking. Okay, next complex problem solving. Okay, நான் நிறைய இடத்துல நான் போகும்போது இந்த சின்ன கருத்தரங்க எதிரில்தான் காட்டுவேன். சரி, அந்த காலத்துல நம்ம எல்லாம் காக்கா கதை கேட்டிருப்போம். சின்னதா காக்காக்கு தண்ணி கிடைக்கல, அது பானையில ஒரு கல்லா போட்டு தண்ணி மேல வந்த வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் குடிச்சது. இன்னைக்கு யார்கிட்ட டைம் இருக்குது? ஓகே, இன்ஃபேக்ட் ஐ ஆல்சோ சா ஆன் வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு காக்கா வந்து ஒரு ஸ்ட்ரா போட்டு தண்ணி குடிக்கிற மாதிரியே. ஸோ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் எப்படி நம்ம சிம்பிளா திங்க் பண்ணலாம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிரிட்டிக்கல் திங்கிங், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்மளுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு நம்ம மைண்ட் we have to condition our mind, train our mind.
அடுத்தது கிரியேட்டிவிட்டி. Let be really creative. Let be really creative. ஒரு ட்ரெடிஷனல் ரூட் பண்ணலான்னு போக முடியாது. அதுக்கு மாற்றா என்ன பண்ணலாம், இன்னும் அழகா என்ன பண்ணலாம், அதை எப்படி மேம்படுத்தலாம், அது எப்படி கொஞ்சம் உற்சாகத்தோட பண்ணலாம். திஸ் இஸ் கிரியேட்டிவிட்டி. மாற்று சிந்தனை கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, மென்டல் எலாஸ்டிசிட்டி, காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங். அடுத்தது பீப்புள் ஸ்கில்ஸ். இதுதான் முன்ன டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரோபோ கிட்ட ஒர்க் பண்ண போறீங்க, ஈஸியா ப்ரோக்ராம் பண்றீங்க, நீங்க சொல்ற வேலையை ரோபோ செஞ்சிருது. ஆனா ஒரு மனுஷன், சக மனுஷன் கூட ஒர்க் பண்றது இஸ் தி ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் ஜாப். நாங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியில ஒரு 30 வருஷம் பார்த்துட்டோம். எது ரொம்ப கடினமான வேலை அப்படின்னா என்னோட சக மனிதரோட வேலை செய்வது. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கலாம். வேலை செய்வதுன்றது நான் சொல்ற கருத்தை அவர் ஏத்துக்கணும், அவர் ஏத்துக்கிற மாதிரி நான் புரியும்படியா சொல்லணும், அவர் செய்யற மாதிரி நான் அணுகுமுறையை கொடுக்கணும். ஸோ இட்ஸ் லிட்டில் லாங் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ எனக்கு கூட இருக்கிறவங்க வெற்றி அடைஞ்சாதான் நான் என் வேலையை முழுமையா அடைஞ்சது ஒரு அர்த்தம். ஸோ இந்த பீப்புள் ஸ்கில்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம இது பண்றது இல்லை. சாரி, யூஆர் ஆல் யங் பீப்புள். ஐ எம் சாரி டு கமெண்ட். மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் அப்சஸ்ட் வித் த மொபைல். ஒன்றும் பண்ண முடியாது. முன்ன நாங்களே சொன்னோம், யாரும் மொபைல் போனை இன்ஸ்டியூட் கொண்டு வரக்கூடாதுன்னு. பட் டுடே நாங்க கிளாஸ் எடுக்கிறதே மொபைல்ல தான் எடுக்கிறோம். ஓகே, ஸோ நல்லது கெட்டதுன்னு நான் இப்போ விவாதம் பண்ண விரும்பல. பட் ஒரு சக மனுஷனோட பழகிறது எப்படி, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்கில். தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இன்டர்டிசிப்ளினரி நாலேஜ். இன்டர்டிசிப்ளினரி நாலேஜ். எல்லா விஷயத்திலையும் நம்மளுக்கு கொஞ்சமாவது நாலேஜ் வேணும். ஒரு ஜெனரல் நாலேஜ். இங்கே நான் ஒரு சின்ன ஒரு வருத்தத்தை பதிவிச்சுக்கிறேன். எத்தனை பேர் நம்ம பேப்பர் பார்க்குறோம்? பேப்பர் தான் கஷ்டம், விட்டுருங்க. எத்தனை பேர் நியூஸ் பார்க்குறோம்? நியூஸ்ல நல்லது, நிறைய நல்லது இருக்கு. எத்தனை பேர் டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்குறோம்? ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி, நியூஸ் இதெல்லாம் நான் பார்க்கும்போது நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஸோ தயவு செஞ்சு have this as our habits. படிப்பு ஒண்டி போதாது, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெவலப் திஸ் கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ரிலேட்டட் டு யுவர் பிரெயின். முடியாதது ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபைன், ஐ ஜஸ்ட் given you a brief. இதெல்லாம் எங்க இன்ஸ்டியூட். ஐ ரெப்ரசன்ட் a 60-year-old technical institute started by the Swiss people. It is called NTTF. We started 60 years back with one institute. We got around 44 institutes spread across India. And how we do it? All our people on finishing, most of them go abroad. I also was abroad for some time, came back here. And யாரும் ஜாப் இல்ல, நான் இன்னைக்கு வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. That is because இந்த நம்ம பேசுறது எல்லாமே we incorporate there. ஓகே, எப்படி நம்ம இதை வித்தியாசமா பண்றோம் அப்படின்னு I'll just show you. We do it differently. அவ்வளவுதான். சிவகேரான்ற ஒரு நூலாசிரியர், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அவரு ரொம்ப சொல்றது, winners don't do different things, they do things differently அப்படின்னு வரு. அதுதான் we follow for in our institute and give it to our students. இதுல ஒரு 4-5, I am not going to bore you. ஏற்கனவே ஒரு 45 நிமிஷம் நம்ம பேசியாச்சு ஃபியூச்சரை பத்தி. 5 minutes I will tell you how you can also incorporate in your lifestyle. Okay va? So as I told you, we started in Kerala. Okay, through a Swiss institute 60 years back. எங்களோட மெயின் நோக்கம் என்ன? empowering the rural youth. இன்னைக்கு எங்களோட இது பார்த்தாலே செக்யூரிங், எங்களோட டேக்லைன் லோகோ பார்த்தாலே செக்யூரிங் யுவர் ஃபியூச்சர் வித் யுவர் ஓன் ஹேண்ட்ஸ். அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். ஓகே, தட்ஸ் இட். டேஷ் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். அதுதான். ஸோ அந்த ஸ்கில் இருந்ததுன்னா என்னைக்குமே நம்மளுக்கு எதிர்காலம் கேள்விக்குறி ஆகாது.
ஸோ 60 காலங்களில் அம்மையார் இந்திரா காந்தி ஓபன் அவர் சென்டர்ஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அரௌண்ட் ஆல் ஓவர் இந்தியா வேர் பிரசன்ட். இதுல நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் காட்டலாம். ஸோ அவர் பிரசன்ஸ் இஸ் ஆல் ஓவர் இந்தியா now. இது எனக்கு பர்சனலா பிடிச்ச ஒரு ஸ்லைடு. ஓகேவா? சரி, ஒரு பாருங்க, ஒரு புழுல இருந்து ஒரு பட்டாம்பூச்சி எவ்வளவு அழகா மாறுது. இதுதான், திஸ் இஸ் வாட் இஸ் அவர் ட்ரைனிங் ஆல் அபவுட். அங்க ட்ரைனிங் பாலிசி நான் சொல்லுது பாருங்க. சிஸ்டமேட்டிக் ட்ரைனிங் நீட்ஸ் ரெஸ்பான்சிவ் டு சிஸ்டமேட்டிக் ட்ரைனிங் ரெஸ்பான்சிவ் டு கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி. வரக்கூடிய தொழில்நுட்பம் என்னவோ, கஸ்டமருக்கு எது தேவையோ அதை ட்ரெயின் பண்ண. அதனாலதான் எங்களோட பார்த்தோம்னா எல்லாருக்குமே வேலை, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க. எங்கனால இன்ஃபேக்ட் கொடுக்க முடிய மாட்டேங்குது. இது எங்களோட ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான சூழல். ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஃபேக்டரியோ ஒரு இன்ஸ்டியூட் எப்படி இருக்குமோ, the same feel you get it in NTTF. See, your girl is handling a pick and place robot. Look at our workshops. பிரம்மாண்டம், சங்கர் படத்துல வர மாதிரி பிரம்மாண்டம். பட் இது கொடுத்தாதான் நம்ம ட்ரைனிங் முழுமை அடையோன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறது. திங்க் டிஃப்ரெண்ட் சொல்லிட்டீங்க சார், அதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு கேட்டா, மற்ற இடத்துல பார்த்தோன்னா 10 to 20% தான் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், 90 to 80% தியரி. என்ன புரியும்? ஒன்னும் புரியாது. அவர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி. 70%, 65 to 70% ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், 30% ஒன்லி தியரி. அப்ப நீங்க கையில ஒரு வாட்டி செஞ்சு பார்க்கும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? என்னைக்குமே நீங்க மறக்க மாட்டீங்க நீங்க படிக்கிறது. அததான் மறுபடியும் சொல்றோம். மற்ற இடத்துல எல்லாம் வாயில ஒரு இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவார், இப்படி செய்யணும், இதை கனெக்ட் பண்ணணும் எப்படின்னு. பட் ஆனா நம்ம பயிற்சியில பாத்தீங்கன்னா நீங்களே செய்யுங்க. எதாவது பிரச்சனை, டவுட் இருந்தா மாத்திரம் வாங்க. அப்படி பண்ணும்போது தான் இந்த ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் அப்படின்னு எல்லா விதமான பரிமாண வளர்ச்சி கொடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். சோ அந்த பொருளோட விலையை பத்தி கவலைப்படுறது இல்ல, நீ முதல்ல அதுல ஒர்க் பண்ணி கத்துக்கோ. அதே மாதிரி மற்ற இடத்துல ஒரு 40-50 பிள்ளைங்க இருப்பாங்க. பட் ஹியர் வி ஃபாலோ ஸ்ட்ரிக்ட் ரேஷியோ, 20-25 பேர் தான் இருக்கணும். அப்போ அந்த வாத்தியார் சொல்லி கொடுக்குற கவனம் அதிகமா போய் சேருது. ஒரு சின்ன குழுவா இருக்கும் போது நம்ம சொல்லி கொடுக்கறது அவங்கள போய் நல்லா சென்றடையுது. ஸோ 60 ஆண்டு காலமா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். என்ன பண்ணிருக்கோம்? ஆல்மோஸ்ட் 95% பிளஸ் வேலை வாய்ப்பு. 65 நாட்டுல எங்களோட மாணவர்கள் டெக்னாலஜி பத்தி எல்லாம் பேசணும். புத்தகம் இல்லா கல்வி முறை. we don't have a book at all in our curriculum. எழுதுவோம், but it's everything based on a laptop or a tab. அப்புறம் உலகத்தரம் வாய்ந்த நவீன பயிற்சி கூடம். This was some time back. So இதுல 22+ core learning centers. இதை தவிர பல தொழிற்சாலைகளோட இணைந்து இன்னும் ஒரு 20-25 இடத்துல நாங்க இருக்கிறோம். So around 45 places we are there. அப்புறம் இந்தியா ஃபுல்லா 700 நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. Their industry, because நாங்க இவ்வளவு நல்லா பயிற்சி பண்றதுனால industries in association with NTTF. They are asking lots of people from NTTF, lots of trained people from NTTF. We are not able to give. அப்புறம் எங்க மாணவர்கள் 10,000க்கு மேல தொழில் அதிபர்களா இருக்கிறாங்க. பூனால மாத்திரம் ஒரு 1000 தொழில் அதிபர். அப்ப இந்தியா முழுக்க பாருங்க. அதே மாதிரி 1000 தொழில் நிறுவனங்களுக்கு மேல there are CEOs. Okay, not only that, உலகம் திறன் வேர்ல்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னுவாங்க. அதுல they go and participate. எங்களோட பயிற்சி எல்லாம் பார்த்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க எங்க கூட இணைஞ்சு, நீங்க தான் பயிற்சி கொடுக்கணும், உங்க பயிற்சி சிறந்ததா இருக்கு, நாங்க எடுக்கிற எல்லா நேஷனல் வைட் நாங்க எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் உங்களோட பயிற்சி முக்கியம்னு எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க.
அடுத்தது இங்க வேலூர்ல நம்ம வந்து விஐடி கூட சேர்ந்து படிக்கும் போதே டிகிரி பிளஸ் டிப்ளமா, ரொம்ப 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 அஃபோர்டபுள் ஃபீஸ். விஐடி டிகிரி எல்லாம் படிக்கணும் வாங்கணும்னா 18-20 lakhs ஆகும். பட் நாங்க எனர்ஜி பண்றதுனால ஒரு 35,000 per year 3 வருஷத்துல முடிச்சிடலாம். ஸோ இது நாங்க விஐடி கூட எனர்ஜி கடந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டிகிரி டிப்ளமோ படிக்கும் போது இப்ப நீங்க அந்த 10 முக்கியம் மோஸ்ட்லி ஷார்ட் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்க இல்லையா, ஜாப்ஸ் பாத்தீங்க இல்லையா, அதுல 2 கோர்ஸ் படிச்சாலே யூ கேன் ஃபினிஷ். உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். நீங்க உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் இந்த சேம் வாட்ஸ்அப் நம்பர், உங்களுக்கான விளக்கம் தீர்வு இதெல்லாம் நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். அடுத்தது நாட் ஒன்லி விஐடி, we also offer international diploma. சார் இங்க டிப்ளமோ டிகிரி முடிச்சுட்டு வெளியே வேலிடா? கண்டிப்பா வேலிட். இன்டர்நேஷனல் இட் இஸ் வேலிட். அதுக்குண்டான அங்கீகாரத்தையும் நாங்க வாங்கி கொடுப்போம். அதாவது எங்களோட தாற்பயம் தாரக மந்திரமே தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் தொழில்நுட்பம். இது ஹிந்து பேப்பர்ல வந்து ஒரு ஆர்டிகல், சாரி டைம்ஸ் நியூஸ் அந்த ஆர்டிகல் இது. இதை பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராட்டசிஸ் என்ற மிகப்பெரிய அமெரிக்கன் கம்பெனியில சேர்ந்துதான் இந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜி படிக்க போறோம். அந்த ஒரு மனித இருதயம் பாத்தீங்க இல்லையா, அது வெகு நாட்கள் இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா இது எங்க பசங்க வந்து உருவாக்குன ஈஃபில் டவர், அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பிளாஸ்டிக்ல உருவான ஒரு ஈஃபில் டவர் மாடல் இது. பட் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல ஒரு கிட்னி ஒரு ஹார்ட் தேவை, அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. அப்புறம் மேற்படிப்பு படிக்கணும்னா பாருங்க, பிட்ஸ் பிலானி ராஜஸ்தான், அவங்க கூட சேர்ந்து லேட்டரல் என்ட்ரி பண்ணலாம். அப்புறம் ராமையா யூனிவர்சிட்டி பெங்களூர். ஸோ இந்த மாதிரி பல யூனிவர்சிட்டிஸ் நம்மளுக்கு சென்னை, நம்மளுக்கு விஐடி பண்ணலாம், ராமையா பண்ணலாம், எம்ஜிஆர். ஸோ தீஸ் ஆர் தி அதர் இன்ஸ்டியூட்ஸ் அவைலபிள் டு யூ ஃபார் யுவர் ஹையர் ஸ்டடீஸ். சார் இதோட போதாது, நான் எம்எஸ் பண்ணணும், எம்இ பண்ணணும் போது யூ கேன் ஆப்ட் வித் திஸ் இன்ஸ்டியூட்ஸ். வில் கைட் யூ ஆன் தட். கல்வியோட மாத்திரம் இணையில உலகத்துல மிகப்பெரிய ஜாம்பவான்கள். ஓகே, இதை வந்து இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப் அப்படின்றோம். இன்டெல் அப்படின்னு போட்டிருக்கோம். என்ன பண்றோம் இன்டெல் கூட சேர்ந்து? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், எதெல்லாம் நம்ம கையில பண்ணிட்டு இருந்தோம், ஒரு பிசிக்கலா பண்ணிட்டு இருந்ததை we are doing it with இன்டர்நெட். சீமென்ஸ் கூட சேர்ந்து ஆட்டோமேஷன் பண்றோம். எதெல்லாம் இனிமேல வந்து ஆட்டோமேஷன் கண்டிப்பா தேவை. இன்னைக்கு வந்து வயல்ல செடி நடுறதுக்கு இல்ல நாட்டு நடுறதுக்கு அதை அறுவடை செய்யறதுக்கு ஆளுக்கு இல்லையா, ஒரு சின்ன டிராக்டர் தேவைப்படுது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆட்டோமேஷன். இந்த மாதிரி ஃபேக்டரிஸ்ல ஆட்டோமேஷன் வில் ரிக்வயர். அதே மாதிரி சிஸ்கோ நெட்வொர்க்கிங்னு பார்த்தோம், அது we are working with சிஸ்கோ. ரொபோட்டிக்ஸை பத்தி பேசணும், இந்த யூஐ பார்க், இந்த நிறுவனம் எல்லாம் என்டிடிஎஃப் கூட சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. there are lots of short term courses, lots of full time courses. I request you to go through our website nttfdrg.com. you please be in touch with the person who approach you on WhatsApp. so இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் காட்டியிருக்கோம், எல்லாமே வந்து பன்னாட்டு நிறுவனம் தான். ஓகே, ஒரு நல்ல லெவல் இல்ல போலாம். அதே மாதிரி சேலரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்தாலும் people get around average 10 lakhs 12 lakhs அந்த மாதிரி எல்லாம் கூட நல்ல people 7 to 9 lakhs in Wipro and L&T technology that Jaykumar is getting around 15 lakhs. so lots of opportunities and people have become really successful. this is our graduation ceremony. Okay, so I started with the skills required. Then I told you what are the 15-20 hot jobs of the future. Then I gave you a small inputs on where you need to think different, act different, because you need to be employed. இன்னைக்கு நிறைய பேர் BE முடிச்சுட்டு they are not getting a job because அவங்க அதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கல. ஓகே, so
I am really happy that I was able to spend 1 hour with you. What I request, if you feel this is interesting, you can ask your friends to register. Shortly, maybe we might have another webinar for all you guys. Guys, I think most of you are free now. Think how you could shape your career. Very, very important aspect in every student's life. Now, mama, papa, எவ்வளவு நாள் burden இருக்கிறது. ஓகேவா? So we need to stand on our own. And thank you so much. It's 12 o'clock. So I'd like to stick on to the time. So thank you so much. Any doubts? You can they interact with us? Okay. Is there any questions? Can you type or they want to speak? You can, if you have any questions, you can type. Yeah. Seedless is not good. See, fine. Someone has typed, sir, but the seedless fruits are not good for our health. Absolutely. Absolutely. See, but when you start with something, they started with something. So things will change. Things will change. Because at the time the technology was not advanced. Okay. So don't worry. I know the seedless grapes is not good for health. I was just giving you an example. Because people always take the shortest route to success. But is the route safe? That we have to ensure. That responsibility lies with all of us. Was this webinar of use to you? Can someone type so that I can improve further? I can prepare better. Was it of use? Can anyone give me a feedback of this webinar, please? Don't feel shy. Okay, no issues. I will not trouble you. If there are any clarifications, queries, you can contact with the number. Okay, you got a WhatsApp number. You can contact with them. Okay. Thank you once again on behalf of NTTF for spending this 60 minutes with me. I am sure if it is not with NTTF, this is going to be helpful for your career. Thank you so much, audience. Thank you so much. Thank you, students. And I sign off by wishing you all the best and a great career. Bye. This is Banu signing off.